ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட MT-03 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ட்வின் சிலிண்டர் பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த MT-03 பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,60,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4,60,000 ரெண்டு நியூ கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மிட் நைட் பிளாக், மிட் நைட் சியான் அப்படிங்கிற ரெண்டு நியூ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பேரலல் ட்வின் சிலிண்டர் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பைக்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்றது கிடையாது. CBU அப்படிங்கிற மெத்தட் மூலமா இந்தோனேஷியால இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி, அதாவது அசெம்பிள் பண்ண பைக்கை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி சேல் பண்ண போறாங்க. அதனால தான் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸை விட அதிகமான பிரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த MT-03 பொறுத்த வரைக்கும் 167 கிலோகிராம் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் கொஞ்சம் ஹெவியரான பைக் தான். பட் இது பேரலல் ட்வின் சிலிண்டர் அப்படிங்கிறதுனால பார் அண்ட் டார்க்குமே எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்திருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 321cc parallel twin cylinder அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 42 ஹார்ஸ் பவரும் 29.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ABS வந்து ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பெஸ்டான எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm, ஃபியூல் டேங்கோட கெபாசிட்டி 14 லிட்டர்ஸும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு எக்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,60,639 ரூபா கொடுத்திருக்காங்க எக்ஸாக்டா சொல்ல போனா. அண்ட் இதோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 5,20,000க்கும் மேல இதோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து போகும். ரெண்டு நியூ கலர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதிகமான கலர்ஸ் வந்து கிடையாது. இந்த ரெண்டு கலர்ல தான் நீங்க ஒரு கலர் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா மோனோஷாக் அலுமினியம் ஸ்விங்கா மோட கொடுத்திருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லயும், ரியர்ல 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்திருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் அவைலபிளா இருக்கு. டியூவல் சேனல் ABS வந்து இந்த பைக்ல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஐ ஷேப்டு ட்வின் ப்ரொஜெக்டர் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் அவைலபிளா இருக்கு. LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்கு. ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்டான பைக் யமஹா கிட்ட இருந்து MT-03 நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். 4,50,000க்கும் மேல தான் இதோட பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் 4,60,000க்கு இந்தியாவில் அஃபிஷியலா இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ஸ் பவரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 ஹார்ஸ் பவரும் 29.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்கு. டெஃபினட்டா இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ப்ரைஸ் ஏன் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளான கேப்ரிலாவோட RS 457 எடுத்தாலும் சரி, இல்லை 390 KTM-ஓட பைக் எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு இதை விட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா பைக்குமே இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன். ஸோ அசம்பிள் பண்ண பைக்கை தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றாங்க. மேபி CKD மெத்தட் மூலமா ரா மெட்டீரியலை வாங்கி இந்தியாவில் அசம்பிள் பண்ண பைக்கா இருந்தா மேபி இன்னும் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க. யமஹா லான்ச்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ ஹியூஜான பிரைஸுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க யமஹா. அண்ட் இந்த பைக் கண்டிப்பா யமஹாவோட MT மாடல் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அக்ரெசிவான, அதே சமயம் டைனமிக்கான பாடி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்குலரான பைக்கா இருக்கு. அண்ட் உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே LEDல வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்டான விஷயம் என்னன்னா, இதுல LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அவைலபிளா இருக்கு. எர்கனாமிக் ரைடிங் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பைக் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்கா இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பெரிய சிட்டிஸ்ல தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்ல வந்து அவைலபிளா இருக்கும். புக்கிங் எல்லாமே ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இதோட பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் தமிழ்நாடு எல்லா ஷோரூம்லையுமே பார்த்தீங்கன்னா ஜான்வரி 1ல இருந்து நமக்கு வந்து சேல் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பிரைஸ் அதிகம், அதே சமயம் ரெண்டு நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு நம்ம மற்ற பைக்ஸை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் நிறைய பைக்ஸ் அவைலபிளாக இருக்கு. KTM-ஓட டியூக் 390 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரி பெஸ்ட்டான பைக்ஸும் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக் இந்த பிரைஸுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை பட் கொடுக்குற பணத்துக்கு பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ல தான் பைக் கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.